வெல்கம் டு ஆர்கன் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாமில் மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷனில், அதாவது கணித பகுதியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா? இந்த செக்ஷனில் நம்ம பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது தமிழில் லாபம் மற்றும் நட்டம்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் இந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, தள்ளுபடி, அதாவது டிஸ்கவுண்ட் ஆரம்பிக்க போகிறோம். சரியா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த 2 டாப்பிக்ல இருந்து மினிமம் 3 கொஸ்டின்ல இருந்து மேக்ஸிமம் 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கான கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் தராம பார்க்க முடியும். சரிங்களா? ரைட், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 112வது சம்ல இருந்து பார்க்க போறோம். 112 நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 மாடல் சம்ஸும் சொல்லி கொடுத்துருப்போம். அதாவது இந்த 111வது சம் வரைக்கும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணிருப்பேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு அந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். சரியா? அதே போல இதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ற கொஸ்டின் பேப்பரை நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிக்கிறோம். சரியா? அந்த டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அது ரயில்வே ரிலேட்டடான எல்லா மெட்டீரியலும் அதுல ஷேர் பண்ணுவோம். நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டைப் 16. சரியா? இந்த 16வது வகை சம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க, இந்த மாடல் என்ன அப்படின்னா, ஒரு காஸ்ட் பிரைஸ்க்கான ஒரு பொருளை 2 பகுதிகள் அல்லது 3 பகுதிகளா பிரிச்சு விற்கிறது. சரியா? 2 அல்லது 3 பகுதி, 4 பகுதியா கூட பிரிச்சு விற்பாங்க. பல பகுதிகளா பிரிச்சு விற்பாங்க. ஒவ்வொரு பகுதியும் 1% லாபம் அல்லது நட்டத்துக்கு விற்பாங்க. சரியா? அது குறிப்பிட்ட சதவீத லாபம் அல்லது குறிப்பிட்ட சதவீதம் நட்டத்துக்கு விற்பாங்க. ஓவராலா வந்துட்டு என்னத்துக்கு வித்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதை வச்சு நம்மள அடக்க விலையை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அல்லது செல்லிங் பிரைஸ், முதல் பகுதியோட செல்லிங் பிரைஸ் அல்லது 3வது பகுதியோட செல்லிங் பிரைஸ், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ரைட், இப்போ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் எப்படிங்கிறத சொல்லித்தரேன். கவனிங்க, இப்போ நம்ம எப்பயுமே காஸ்ட் பிரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வச்சுக்கணும் அப்படின்னா 100% வச்சுக்கணும். காஸ்ட் பிரைஸை 100% வச்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே கிளியரா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். எப்போ காஸ்ட் பிரைஸை 100 வச்சுக்கணும், எப்போ செல்லிங் பிரைஸை 100 வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். சரியா? அந்த டாபிக்ல மொத்தமா நம்ம 5 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 5 வீடியோக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோல சொல்லி தரது உங்களுக்கு இன்னமும் நல்லா கிளியரா புரியும். சரியா? ரைட், இப்போ கவனிங்க, நான் கொஸ்டினை படிக்கிறேன். கவனிங்க, 40% ஆஃப் கூட்ஸ் ஆர் சோல்ட் அட் 2% லாஸ், அதாவது 40% பொருட்கள் 2% நட்டத்தில் விற்கப்படுகின்றன. அடுத்தது, while the rest of the goods are sold at 4% profit, மீதமுள்ள, அதாவது மொத்தமா 100%, அதுல 40% போல 2% நட்டத்துக்கு வித்தாச்சு. அப்ப மீதமுள்ள பொருட்களை, மீதம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100ல 40 கழிச்சிடுங்க, அப்ப 60% இருக்கும். அப்ப மீதமுள்ள பொருட்கள் 4% லாபத்தில் விற்கப்படுகின்றன. ரூ 250 என்ற மொத்த லாபம் இருந்தால் விற்கப்படும் பொருட்களின் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப காஸ்ட் பிரைஸ் 100ல இருந்து நீங்க 2ஆ பிரிங்க. மொதல் பகுதி 40%, முதல் பகுதி 40%. ரெண்டாவது பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60%. நம்ம 100ல முதல் பகுதியை 40% வித்துட்டோம். அப்ப ரெண்டாவது பகுதி என்ன இருக்கும்? 60% தான் இருக்கும். சரியா? அதே போல நான் நோட் பேட்ல எழுதுறதுனால ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்காது. நான் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன எழுதி போடுறேன் அப்படிங்கிறத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? ரைட், இந்த ஃபர்ஸ்ட் பகுதியை பாருங்க, 2% லாபத்துல வைக்கிறாங்க. சரி, லாஸ்ல வைக்கிறாங்க. அப்ப 2% லாஸ் அப்படின்னா இந்த 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 நம்பர்ல கடைசி இலக்கத்துல இருந்து ஒரு புள்ளி தள்ளி வைக்கிறீங்கன்னா இதுதான் வந்துட்டு 10% சொல்லுவோம். 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறீங்கன்னா அதான் நம்ம 1% சொல்லுவோம். சரியா? அப்ப 40ல 1% என்ன அப்படின்னா 40 பைசா. அப்ப 2% என்ன வரும் அப்படின்னா 80 பைசா வரும். அப்ப 80 பைசா நம்ம எப்படி போடுவோம்? 0.80 போடுவோம். சரியா? அப்ப 40% இருந்து 0.8% மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 39.20 வரும். சரியா? அப்ப முதல் பகுதியை வித்த சதவிகிதம் என்ன அப்படின்னா 39.2 விழுக்காடு. சரியா? இப்ப பாருங்க, இந்த 60% நீங்க என்ன பண்றீங்கன்னா 4% கண்டுபிடிச்சு ஆட் பண்ணுங்க. எதனால ஆட் பண்ணோம்? ரெண்டாவது பகுதியை வந்து பாத்தீங்கன்னா லாபத்துல வித்திருக்காங்க. சரியா? அப்ப 60க்கு நீங்க என்ன பண்ணணும்? 4% கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப 60க்கு 4% என்னன்னா நீங்க 60 டிவைட் பை 100 இன்டூ 4 அப்படின்னு போட வேண்டாம். சரியா? நீங்க என்ன பண்ணலாம்? நான் முன்னாடி சொல்லி தந்த மாதிரியே 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைங்க. புள்ளி வச்சா 60ங்கிறது என்ன, 10% என்ன அப்படின்னா 0.60, அதாவது 60 பைசா. 60ல 10%, 10% 6 ரூபாய். 1% என்ன அப்படின்னா 60 பைசா. 1% 60 பைசா. ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சா அது 10%, 2 இலக்கம் தள்ளி வச்சா அதுதான் வந்துட்டு 1%. அப்ப 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா இந்த 60 ரூபாய் என்ன ஆகும் அப்படின்னா 60 பைசா ஆகிடும். அப்ப 4 பைசா என்ன அப்படின்னா 2 ரூபா 40 பைசா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 2 ரூபா 40 பைசாவை கூட்டணும். ஏன் கூட்டணும்? இந்த சம்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பகுதி வித்தது லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கூட்டணும். போன இதுல ஏன் போன பகுதியில கழிச்சோம் அப்படின்னா இது வந்து லாஸ், நட்டம்.
நட்டம் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். சரி, இது மைனஸ், இது மைனஸ், இது பிளஸ். சரிங்களா? லாஸ் அப்படின்னு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ப்ராஃபிட்னா என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். இது லாஸ், இது ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 62.40 வரும். சரியா? அப்ப மொத்தமா நான் வித்தது என்ன அப்படின்னா, முதல் பகுதியை 39.20க்கும் ரெண்டாவது பகுதியை 62.40க்கும் வித்திருக்கேன். அப்ப மொத்தமா இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? கூட்டினா 101.60 வரும் இல்லையா? 39 62 கூட்டிங்கன்னா 101, 20 பைசாவையும் 40 பைசாவையும் கூட்டிங்கன்னா 60 பைசா. அப்ப 101 ரூபா 60 பைசா, அதாவது 101.60% வித்திருக்கேன். வாங்கினது எவ்வளவு அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் எப்பயுமே நம்ம 100 வச்சுக்கணும். அசல் எவ்வளவு அப்படின்னா 100%. அப்ப இதுல இருந்து நீங்க 100 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா லாபம் வரும். லாபம் எவ்வளவு அப்படின்னா 1.06. இந்த 1.06 தான் நம்ம கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 250ன்னு கொடுத்துருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த 250 எதுக்கு சமம் அப்படின்னா 1.06க்கு சமம். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அசல் வேலை. அசல் வேலை 100%. 100% என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். சரியா? அதே போல இந்த ப்ரொபோர்ஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுங்க. சரியா? நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா 250 1.06 டிவைட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 1% வரும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 100%. இதோட இன்ட்டு 100 போடணும். சரியா? நம்ம என்ன பண்ணணும்? என்ன சதவீத மதிப்பு சொல்றாங்களோ அந்த சதவீத மதிப்பை டிவைட்ல போட்டீங்க அப்படின்னா நமக்கு 1% கிடைக்கும். இன்ட்டு 100 போட்டீங்கன்னா நமக்கான அசல் விலை கிடைச்சிடும். சரியா? எதுக்காக இந்த 100 வந்துச்சு அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் எப்பயுமே நம்ம 100 வச்சுப்போம். சரிங்களா? ரைட், இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? இங்க வந்துட்டு இப்படி கூட போட்டுக்கலாம். நீங்க 250 டிவைடட் பை 1.6 இன்ட்டு 100ன்னு போட்டுக்கலாம். சரியா? ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் இலக்கம் வருது 0 இருக்குன்னா 0 நீங்க எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே கேன்சல் பண்ணலாம். இப்போ வந்துட்டு 4ஆம் வாய்ப்பால் அடிக்கலாமா? இந்த புள்ளியை கேன்சல் பண்ணா மேல ஒரு 0 மட்டும் சேர்த்திங்க, அவ்வளவுதான். இப்போ அதை 4ஆம் வாய்ப்பால் அடிங்க. 4th டேபிள் அடிச்சுன்னா எத்தனை 30 வரும்? 16ல 4 30. 100ல் 4 எத்தனை 30 இருக்குன்னா 25 30 இருக்கும். சரியா? ரைட், அடுத்ததா பாருங்க. இந்த 25 4ஆம் வாய்ப்பால் அடிங்க. அடிச்சு எத்தனை வரும்? 6 4 24, மீதி 1. 10ல 4 2 முதல் இருக்கும், மீதி 2 இருக்கும், 5 இருக்கும். இப்ப என்ன வரும் அப்படின்னா 625 இன்ட்டு 25 வரும். அப்ப 625 இன்ட்டு 25னா என்ன வரும் நமக்கு? 625 இன்ட்டு 25னா எப்பயுமே 25ஆல பெருக்க சொன்னா அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா பாருங்க, அது கூட 2 0 சேர்த்திக்கோங்க. சரிங்களா? இப்ப 625 இன்ட்டு 25 சொன்னா அது கூட 2 0 சேர்த்திக்கோங்க. 0 சேர்த்தி அப்படியே டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. 4 போட்டா இந்த மதிப்பு என்ன அப்படின்னா 25ஆல ஒரு நம்பரை பெருக்குனா என்ன வருமோ அதேதான் இங்க வரும். சரிங்களா? இப்ப பாருங்க, 6 வந்து 4ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்னா 1 வரும். சரிங்களா? அப்புறம் மீதி 2 இருக்குமா? 22 4ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்னா 5 வரும். மீதி என்ன வரும்? 2 வரும். 25 4ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்? பாருங்க, இந்த 22 4ஆல வகுத்தா 5 20, மீதி 2 இருக்குல்ல அந்த 2 இது கூட சேர்த்துக்கோங்க. 25 4ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்னா 6 வரும். சரியா? மீதி என்ன வரும் அப்படின்னா 1 வரும். 10 4ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 2 வரும். 2 8, மீதி 2 இருக்கும். 20 4ஆல வகுத்தீங்கன்னா என்ன வரும்னா 5 வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 15,625. 15,625. கிளியரா புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 2ஆ பிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா கணக்குல அப்படிதான் கொடுத்திருந்தாங்க. முதல் பகுதி வந்துட்டு 2% நட்டத்துக்கு வித்தாங்க. அது எவ்வளவு வித்தாங்கன்னா 40% சரக்கு. சரியா? 40% பொருட்களை 2% நட்டத்துக்கு வித்தாங்க. அதனால தான் நம்ம மைனஸ் பண்றோம். சரியா? அதுக்கு எப்படி கண்டுபிடிச்சோம்? 2 இலக்கம் தள்ளி வச்சோம்னா 1% சொன்னேன். அப்ப 1% 40 பைசா, அப்ப 2% 80 பைசா. அதே போல இதுக்கும் நான் கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? லாபங்கிறதுனால நம்ம 4% கண்டுபிடிச்சு ஆட் பண்ணோம். 1% எவ்வளவு அப்படின்னா 60 பைசா, 4% எவ்வளவு அப்படின்னா 2 ரூபா 40 பைசா. அப்ப இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா மொத்த அடக்க விலை, மொத்த விற்பனை விலை கிடைக்கும். இது வந்து செல்லிங் பிரைஸ். இது என்ன அப்படின்னா காஸ்ட் பிரைஸ். இப்ப இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு நம்ம என்ன சொல்லுவோம்னா லாப சதவீதம், ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தெளிவா புரியுதுங்களா? அப்ப 1.60% தான் எதுக்கு சமம் அப்படின்னா கணக்குல கொடுத்த அந்த 250 லாபத்துக்கு சமம். அப்ப 100% எதுக்கு சமம்னா நம்ம அசல் விலைக்கு சமம். கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? 15,625. கிளியரா புரியுதுங்களா? ரைட். இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நல்லா தெளிவா கவனிங்க. சரியா? உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா தான் நான் என்ன சொல்லி தரேன் அப்படிங்கிறது உங்களால கிளியரா ஃபாலோ பண்ண முடியும். சரியா? புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் உங்களால செல்ஃபா போட முடியும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. 113. இஃப் 20% ஆஃப் கூட்ஸ் ஆர் சோல்ட் அட் 50% ப்ராஃபிட்டுங்க. சரியா? மொதல் 20% 50% லாபத்துக்கும், அப்புறம் ரெண்டாவது பகுதி 40% 20% லாபத்துக்கும், அப்ப மீதி இருக்கும்ல மொத்தமா 100%. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான் 100%. அதுல ஒரு 20% கழிக்கிறோம் அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% பொருளை வித்துட்டோம் அப்படின்னா மீதி 80% இருக்கும்.
அந்த 80%ல 40%. 40% வித்துட்டோம்னா மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 இருக்கும். அந்த 40% பொருளை என்ன பண்றாங்கன்னா 40% பொருளை வந்துட்டு 50% வந்து லாபம். அப்புறம் என்ன பண்றாங்க 40%ல 20% லாஸ். அப்புறம் 20% வந்துட்டு 5%. திரும்பியும் இதுல வந்துட்டு 20%. சரிங்களா? இதுல வந்துட்டு 20% என்ன பண்றாரு அப்படின்னா 5% லாஸ்க்கு விற்கிறாரு. மீதி உள்ளது என்ன பண்றாருன்னா அப்படியே கொடுத்துட்றாரு. சரியா? இப்ப இது எத்தனை பகுதியில பிரிக்கிறாரு அப்படின்னா 4 பகுதியா பிரிச்சு விற்கிறாரு. சரியா? இப்ப நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா ஒட்டு மொத்தமா அவருக்கு கிடைச்ச லாபம் என்ன? சரியா? 20% பொருட்கள் 50% லாபத்திலும், 40% பொருட்கள் 20% இழப்பிலும், 20% பொருட்கள் 5% இழப்பிலும், மீதமுள்ளவையே நட்டம் அல்லது லாபம் இல்லாமலும் விற்கப்பட்டால். சரியா? லாபம் அல்லது நட்டம் எதுவும் இல்லாம விற்கிறார் அப்படின்னா வந்துட்டு வாங்கின வழிக்கு அப்படி கொடுத்துட்டார் மீதி உள்ள பொருளை. அப்ப ஒட்டுமொத்த லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? ரைட். இப்ப கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 20%க்கு 50% கண்டுபிடிக்கணும். அப்ப 20%க்கு 50% என்ன வரும்னா அப்படியே 20ல பாதி தான் 50%, 10 வரும். சரியா? இது அசலு, இது விற்பனை விலை. சரியா? மேல இருக்கிறது அசல் சதவீதம், கீழே இருக்கிறது விற்பனை சதவீதம். அப்படி வச்சுக்கோங்க. இப்ப இந்த 40 இருக்கு இல்லையா, இந்த 40க்கு என்ன பண்ணும்னா 20% வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு வித்திருக்காரு, லாஸ்ட் வித்திருக்காரு. அப்ப 40க்கு 20% எப்படி கண்டுபிடிக்கணும், போன சம்மரியே தான். ஒரு இலக்கம் தள்ளி வச்சீங்கன்னா அது 1%. சரியா? அப்ப ஒரு இலக்கம் தள்ளி வச்சீங்கன்னா அது 10%. அப்ப 10% 4 அப்படின்னா 20%னா அதை அப்படியே டபுள் பண்ணிக்கணும். அப்ப 20% என்ன வரும்னா 8 வரும். அப்ப -8. சரியா? பாருங்க, இது பிளஸ். ஏன் பிளஸ்? லாபம்னா பிளஸ். ஏன் மைனஸ்? லாஸ்னா மைனஸ். அடுத்தது 20% ஆஃப் கூட்ஸ் அட் 5% லாஸ். மீதி 20% என்ன பண்றாருன்னா இதை போக மீதி இல்ல 20% என்ன பண்றாருன்னா 5% லாஸ் விற்கிறாரு. அப்ப 5% லாஸ்னா ஒரு இலக்கம் தள்ளி வச்சீங்கன்னா 10%, 10% 2, 5%னா அந்த 2ல பாதி. அப்ப என்னன்னா -1 அப்படின்னு போடணும். சரியா? மீதி உள்ளதை வந்துட்டு 20, மீதி 20 இருக்குமா, மொத்தம் இதெல்லாம் கூட்டினா 100 வரணும். எப்பயுமே அசல 100ன்னு வச்சிருந்தா நான் சொன்னேன். அப்ப இதெல்லாம் கூட்டினா உங்களுக்கு 100 வரணும். அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே 20க்கு 20 வித்துட்டாரு. சரிங்களா? இதை அப்படியே வித்துட்டாரு. ப்ராஃபிட்க்கும் வைக்கலாம், லாஸ்க்கு வைக்கலாம். அப்ப 0ன்னு வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் உள்ள லாஸ் இல்லைன்னா 0ன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இதெல்லாம் கூட்டுங்க. கூட்டினா இது என்ன வரும்னா 30 வரும். இதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க. லாஸ்னா மைனஸ் பண்ணணும், ப்ராஃபிட்னா கூட்டணும். இது என்ன அப்படின்னா 32. இதுல இருந்து இதை கழிச்சா 19. இது அப்படியே கொடுத்துட்டாரு, 20%க்கு வித்துட்டாரு. சரியா? இதெல்லாம் கூட்டினா நமக்கு மொத்த விற்பனை விலை என்னன்னு கிடைச்சிடும். சரியா? இது வந்து என்னன்னா செல்லிங் பிரைஸ். இதுதான் செல்லிங் பிரைஸ். இதெல்லாம் கூட்டுங்க. 30 30 60, 60 10 70, 70 20, 70 ஒரு 20 90, 90 பிளஸ் 2 பிளஸ் 9 கூட்டிங்கன்னா என்ன வரும் 11. 90 பிளஸ் 11 101 வருமா? இதெல்லாம் கூட்டினா 101. நான் 30, இங்கே 30 மட்டும் எடுத்துக்கிட்டேன், இங்க 10 மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதாவது ரவுண்ட் வேல்யூ மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 2 9 கூட்டிக்கலாம். 30 30 60, 60 10 70, 70 20 90. அப்புறம் 2 பிளஸ் 9 11. அப்ப 90ஓட 11 கூட்டினீங்க அப்படின்னா 101 வரும். இப்ப இதெல்லாம் நமக்கு 100 வரும். காஸ்ட் பிரைஸ் எப்பயுமே கூட்டினா என்ன வரும், 100 வரும். அப்ப ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான் நமக்கு லாபம். எவ்வளவு லாபம் அப்படின்னா 1% லாபம். அப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1%. டி ஆப்ஷன் தான். சரியா? கிளியரா புரியுதுங்களா? ரைட். இந்த வீடியோல இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த வீடியோல நம்ம தள்ளுபடி சம்ஸ் பார்க்கலாம், டிஸ்கவுண்ட். மீதி சம்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரியா? டவுட்ஸ் இருக்கிற சம ஒரு போட்டோ எடுத்து எனக்கு குரூப்ல ஷேர் பண்ணுங்க, டெலிகிராம் குரூப்ல. நான் எது டவுட்ஸா இருக்கோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். சரியா? இப்ப இதுல நீங்க என்ன எது வரைக்கும் போடணும் அப்படின்னா 122வது கணக்கு வரைக்கும் நீங்க போடணும். சரிங்களா? சால்வ் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டைப் 17. சரிங்களா? பண்ணுங்க. ஒரு சில கொஸ்டின் ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனா நீங்க அதை பொருட்படுத்தாம போடணும். சரிங்களா? இது சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் ஈஸியா சால்வ் பண்ண முடியும், வேகமா இருக்கும். அதே மாதிரி கால்குலேட்டர் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. சரியா? எக்ஸாம்லயே உங்களுக்கு கால்குலேட்டர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு இதுல வரல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மேனுவலா போடுங்க. அது 1 மணி நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. சரியா? நீங்க பண்ணதான் உங்களுக்கு பிரைன் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகும். புரியுதுங்களா சொல்றது? ரைட். இப்ப கவனிங்க. இப்ப நம்ம பார்க்க போறது 17வது மாடல். 17வது மாடல் என்ன சொல்றாங்க பாருங்களேன். 17 இதுல 17வது மாடல் 123வது கேள்வி. சரிங்களா? இப்ப இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. A person sells an article at a profit of 12%. சரியா? வந்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா 12% லாபத்துக்கு ஒரு பொருளை வித்துட்டாரு. அப்ப எவ்வளவு வித்துருப்பாரு? செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 112% இருக்கும். சரியா? செல்லிங் பிரைஸ் 112% இருக்கும்.
காஸ்ட் ப்ரைஸ் 100, லாபம் 12 அப்படின்னா அதை கூட்டணும். அதே நட்டம் 12 அப்படின்னா அதை கழிக்கணும். இஃப் ஹி ஹேட் பர்ச்சேஸ்ட் இட் ஃபார் ₹12% லெஸ். சரியா, அது வாங்கும்போது அசல் விலையில இருந்து 12% குறைச்சி வாங்கிட்டார்னா. சரியா, அண்ட் சோல்ட் இட் ஃபார் ₹9 லெஸ்னா he would have gained 27%. வாட் இஸ் த ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல்? அதாவது ஒரு நபர் ஒரு பொருளை 12% லாபத்தில் விற்கிறார். அவர் அதை 12% குறைவாக வாங்கி 9% குறைவாக விற்றிருந்தால் 9% இல்ல, இது வந்து என்ன அப்படின்னா ₹9. சரிங்களா, அதே மாதிரி நீங்க எப்பயுமே கொஸ்டினை இங்கிலீஷ்ல ஒத்தாடி பாத்துருங்க, டேட்டாவை மட்டும் இங்கிலீஷ்ல ஒத்தாடி பாத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்லயும் தமிழ்ல வந்துட்டு நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, அப்படி உங்களுக்கு அது தப்பா தோணுது அப்படின்னா உடனே நீங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க. ஏன்னா தமிழ்ல தப்பா கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு நமக்கு மார்க்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கிலீஷ்ல தப்பு இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன கேட்க முடியும்னா மார்க் கேட்க முடியும். சரிங்களா, தமிழ்ல தப்பு அதை உங்களுக்கு டிஸ்கிளைமர்லேயே போட்டுருவாங்க. சரிங்களா, இது மாதிரி தமிழ்ல நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்ல ஏதாவது இருந்தா அதுக்கு ஆர்ஆர்பி பொறுப்பேற்க மாட்டாங்க. இந்த இங்கிலீஷ் தான் உங்களுக்கு வந்து யூனிவர்சலா எடுத்துப்பாங்க. இங்கிலீஷ்ல தப்பு இருக்குன்னா நீங்க தாராளமா அதுல இருக்கிற தப்பை சொல்லி மார்க் வாங்கிடலாம். சரிங்களா, ரைட். அதனால எப்பயுமே என்ன பண்றீங்கன்னா கொஸ்டின்ல ஏதாவது இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இங்கிலீஷ்ல பாத்துக்கணும். சரியா, ரைட். கவனிங்க, இப்ப என்ன பண்றாரு இவரு, இது ₹9. சரியா, 9% இல்ல, ₹9. சரியா, ₹9 அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா, குறைவாக விற்றிருந்தால் அவர் 27% லாபம் பெற்றிருப்பார். பொருளின் அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் என்ன பண்றாரு, 12% லாபத்தில் வைக்கிறாரு, அப்ப 112%. இஃப் ஹேட் பர்ச்சேஸ்ட் இட் ஃபார் ₹12% லெஸ். இப்ப வாங்கினதே முன்னாடி வாங்கினது 100%, முன்னாடி வாங்கின காஸ்ட் பிரைஸ் 100%, அதை வித்தது அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வித்தது பாத்தீங்கன்னா 12% லாபம், அப்ப 112. அதுவே ரெண்டாவது முறை என்ன பண்றாருன்னா வாங்கின காஸ்ட் பிரைஸ் வந்துட்டு 12% குறைவு. 12% குறைவுனா எவ்வளவு வாங்கியிருப்பாரு, 88 விழுக்காடுக்கு வாங்கியிருப்பாரு. அப்ப இந்த 88%, இது 88. சரிங்களா, இந்த 88%க்கு தான் அவர் என்ன பண்றாருன்னா இந்த பொருளை வாங்கிட்டு நம்மளே கம்மியா தானே வாங்குறோம், அப்ப நம்ம கஸ்டமருக்கு ஒரு ₹9 குறைச்சு விற்கலாம் அப்படின்னு ₹9 குறைச்சு வைக்கிறார். ஏன்னா முன்னாடி வாங்குறது ₹100, ஆனா ரெண்டாவது முறை வாங்குறது ₹88. அதனால என்ன பண்றாரு அவரு, ₹9 குறைச்சு கஸ்டமருக்கு விற்கிறார். இப்படி விற்கிறதுனால கஸ்டமருக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த கடைக்காருக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 27% லாபம் கிடைக்குது. கஸ்டமருக்கு ₹9 குறைவான விலையில கிடைக்குது, ஆனா இந்த கடைக்காரருக்கு 27% லாபம் கிடைக்குது. சரியா, இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா வாட் இஸ் த ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா, ரைட். இப்ப கவனிங்க, முன்னாடி 112% அப்படியே வச்சுப்போம். இப்ப இந்த 88க்கு 27% நீங்க கண்டுபிடிக்கணும். 88க்கு 27%. நம்ம ஒரு நம்பருக்கு 25% சொல்லுங்க அப்படின்னா ஈஸியா சொல்லிடலாம். நமக்கு 27% தேவை. நான் இப்படி ரெண்டா பிரிச்சு இதை கண்டுபிடிக்க போறேன். 25% அப்புறம் ஒரு 7%. இல்ல நான் என்ன பண்ணும், 88 × 27 / 100 போடணும் சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா. அதுக்கு சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா முதல் 25% எந்த ஒரு எண்ணையும் 4ஆல வகுத்தீங்கன்னா, சரிங்களா, 4ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய மதிப்பு 25%. அப்ப 88 இருக்கு இல்லைங்களா, 88 ரெண்டாவதா வாங்கின விலை, இது அப்படியே 4ஆல வகுங்க. 4ஆல வகுத்தா என்ன வரும், 22 வரும். அப்ப 22ங்கிறது தான் எதுக்கு சமம் அப்படின்னா 25% சமம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா 25 + 2, 7ல 2, அப்பதான் நமக்கு 27 வரும். 25 + 2 தான் 27. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 88க்கு 2%, 88க்கு 1% என்ன அப்படின்னா 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைங்க, 88 பைசா. அப்ப 2% என்ன அப்படின்னா 80 பைசானா ₹1.60 வரும். 88னா அப்ப 16 வரும். அப்ப என்ன வரும்னா 176 வரும். சரியா, என்னன்னா 0.176, அப்ப 1.76 வரும். சரிங்களா, அப்ப எவ்வளவு வரும் பாருங்க, மொத்தமா 88க்கு நம்ம 27% கண்டுபிடிச்சா எவ்வளவு வரும், 23.76. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப பாருங்க, ₹88 வாங்கி அதை எவ்வளவு வச்சு விற்கிறாருன்னா 23.70. நீங்க டைரக்டா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா 88ஓட 27 கூட்டிடக்கூடாது. சரியா, அந்த 88க்கு 27% நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. சரியா, இப்ப பாருங்க, இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 88ஓட இந்த 23.76 கூட்டினா என்ன வரும், கூட்டினா 0.76, அப்புறம் இது என்ன வரும், 88னா 11க்கு 1 மீதி 1, இங்க என்ன வரும் அப்படின்னா 10 11, 111.76. எவ்வளவு வருது, 111.76. முன்னாடி வித்தது எவ்வளவு, 100. இப்ப வித்தது என்னன்னா முன்னாடி வித்தது வந்துட்டு 112, இப்ப வித்தது என்ன அப்படின்னா 111.76. அப்ப எவ்வளவு குறையுது அப்படின்னா அவருக்கு முன்னாடி வித்தது 112 தான் என்ன 12% லாபம் அப்படின்னா. சரியா, இப்ப நம்ம என்ன பண்ணோம், 112 முன்னாடி வித்த விற்பனை விலை, ஆனா இப்ப வித்தது 111.76 தான். சரியா, இது எப்படி கண்டுபிடிச்சுன்னு புரியுதுங்களா? இப்ப ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன தெரியுமா, 0.24. சரியா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ₹9 லெஸ். அதே இந்த ₹9 லெஸ் பண்ணாம வித்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, போன விலைக்கு அப்படியே வித்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இதுலயும் என்ன கிடைச்சிருக்கும்னா அவருக்கு போன தாட்டி வித்த மாதிரி 112 கிடைச்சிருக்கும்.
ஆனா 9 ரூபா குறைச்சி விற்றதுனால தான் விற்பனை விலையில எவ்வளவு வேறுபடுது பாருங்க. முன்னாடி அப்படியே வித்தாரு, ஆனா இப்போ 9 ரூபா குறைவா தானே வித்தாரு. அதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா 112 கிடைக்காம 111.76 கிடைக்குது. சரியா? அப்ப 0.24 ஏன் குறைவா கிடைக்குது அப்படின்னா 9 ரூபா குறைச்சதுனால. அப்ப நம்ம 9 ரூபாங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா 0.24% சமம் அப்படின்னா 100% என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. சரியா? அப்ப 9ங்கிறது எதுக்கு சமம்? 0.24க்கு சமம்னா 100%. 100% எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. சரியா? அவ்வளவுதான். கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இப்ப அப்படியே கேன்சல் பண்ணலாமா? இது 2 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்குங்களா? அப்ப மேல 900 மாத்திக்கோங்க. அப்ப அந்த புள்ளி 0 எடுத்துடலாம். 0 புள்ளி எடுத்துடலாம். அப்ப மேல 2 0 சேர்த்திக்கோங்க. சரியா? இப்ப 4ஆம் வாய்ப்பில் அடிங்க. இது 4ஆம் வாய்ப்பில் அடிச்சா 630. இந்த 100 4ஆம் வாய்ப்பில் அடிச்சீங்கன்னா 2530 வரும். இந்த 24 4ஆம் வாய்ப்பில் அடிச்சா 630. இந்த 100 4ஆம் வாய்ப்பில் அடிச்சீங்கன்னா 2530 வரும். சரியா? ரைட். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 900 6ஆம் வாய்ப்பில் அடிங்க. அடிச்சா என்ன வரும்? 9ல 6 வந்துட்டு ஒரு முறை வரும், மீதி 3 வரும். 30ல 6 வந்து 5 வரும், 0 வரும். அப்ப நமக்கு என்ன வரும்னா 150 இன்ட்டு 25 வரும். அப்ப 150 இன்ட்டு 25 போடுங்க. 150 இன்ட்டு 25. சரியா? எப்பயுமே ஒரு நம்பர் 25ஆல பெருக்க சொன்னா நான் என்ன சொன்னேன்? போன சமக்கே சொன்னேன். என்ன பண்ணும்? 2 0 சேர்த்தி அதை டிவைட் பை 4 போடணும். அவ்வளவுதான். இப்ப 150 இருக்குல்ல, 150 25ஆல பெருக்குன்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? 2 0வை சேர்த்திக்கிட்டு அதை 4ஆல வகுத்துருங்க. சரியா? அப்ப என்ன வரும்? 1 நாங்க எழுதுறேங்க அப்படிங்க. 0 0 0 0 டிவைடட் பை 25. சரியா? அப்ப 20 டிவைட் பை 25ல டிவைட் பை 4. 25ஆல பெருக்க சொன்னா 4ஆல வகுக்கணும். சரிங்களா? அப்ப வகுத்தா என்ன வரும்? 15 4ஆம் வாய்ப்பால வகுத்தீங்கன்னா என்ன வரும்னா 3 12 3 தடி வரும். மீதி என்ன வரும்? 30 வரும். 30 4ஆம் வாய்ப்பால அடிச்சீங்கன்னா 7 28. சரியா? 7 4 28. ரிமைண்டர் 20. 2னா 20. 24 அடிச்சீங்கன்னா 5. அப்புறம் 0 அப்படி போட்டுக்கோங்க. அப்ப என்ன வரும்? 3750. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 3750. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க. கிளியரா புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணணும் கிளியரா புரியுதுங்களா? மொத தாட்டி விற்கும் போது அந்த பொருளை 12% லாபத்துக்கு வித்தாரு. அதனால நம்ம என்னன்னு வச்சுக்கிட்டோம்? 112% வச்சுக்கிட்டோம். 2வது முறை விற்கும் போது என்ன பண்ணாரு அப்படின்னா வாங்கின விலையே 12% குறைவா வாங்குறதுனால 9 ரூபாய் குறைச்சு வித்தாரு. 9 ரூபாயை குறைச்சு வித்தாரு. அப்படிங்கிறதுனால 27% தான் கிடைச்சிச்சு. அப்ப 2வது விலை என்ன அப்படின்னா 100% இருந்து 12% கழிச்சிருங்க. அசல் விலை எப்பயுமே நம்ம 100% வச்சுக்கணும். அதுல இருந்து நீங்க பண்டை கழிக்கணும். அப்ப பண்டை கழிச்சா என்ன வரும்னா 88 வரும். 88க்கு தான் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா 27% லாபத்துல வித்தாரு. அப்ப 88க்கு 27% கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வந்துச்சு நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 23.76 வந்துச்சு. அப்ப 23.76ஓட இந்த 88 ஆட் பண்ணீங்கன்னா 111.76 வந்துச்சு. அப்ப 112க்கு முன்னாடி வித்தாரு. இப்ப வித்தது 111.76. இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா 0.24. அப்ப 0.24ங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா இந்த விலையான எந்த விலை? 9 ரூபாய்க்கு சமம். அப்ப 100% என்னத்துக்கு அப்படின்னு நம்ம இங்க கண்டுபிடிச்சோம். சரியா? கண்டுபிடிச்சா என்ன வந்துச்சு அப்படின்னா மேல 150 இன்ட்டு 25 வந்துச்சு. 150 இன்ட்டு 25க்கு பெருக்கிறது பதிலா என்ன சொன்னா 2 0 சேர்த்து 4ஆல வகுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொன்னேன். சரியா? ரைட். அவ்வளவுதான். இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கவனிங்க. அடுத்த கொஸ்டின். இப்ப இது பாருங்களேன் 124. A man bought an article and sold it at a gain of 10%. If he had bought the article 20% less and sold it 1000 moreனா சரிங்களா? மொத வித்தது 110%. ஃபர்ஸ்ட் வித்தது என்னன்னா காஸ்ட் பிரைஸ் எப்பயும் 100 தான். வித்தது வந்து பாத்தீங்கன்னா 110க்கு. எப்படி 110? 10% லாபத்தோட. சரிங்களா? இப்ப நான் ஷார்ட்டா எழுதி போட்டாவே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா போன சமயம் நான் டீட்டெயிலா அதோட கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப சில ஸ்டெப் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சரியா? இப்ப கவனிங்க. இஃப் யூ ஹேட் பாட் த ஆர்டிகல் 20% லெஸ்னா சரியா? முன்னாடி 100 ரூபாய்க்கு வாங்கினார்ல, இப்ப 20% கம்மி பண்ணி வாங்குறாருன்னா 80 ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பாரு. இது வித்தது. இது ஃபர்ஸ்ட் டைம் வித்தது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது என்னன்னா 100. சரியா? ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது. இப்ப 2வது டைம் என்ன பண்றாருன்னா வாங்கினதே வந்துட்டு 20% குறைய வாங்குறாரு. அப்ப அதோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்னா 80 தான் இருக்கும். அப்ப அந்த 80க்கு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40% லாபம் வச்சு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப 80க்கு 40% கண்டுபிடிக்கணும். 80க்கு 10% என்னன்னா 8, 40% என்னன்னா 8 32. அப்ப என்ன வரும்னா 2வது செல்லிங் பிரைஸ் என்ன வரும்னா 112 வருங்க. சரியா? இந்த 80ஓட நீங்க 32 கூட்டிக்கணும். 32 எப்படி வந்துச்சுன்னா 80க்கு இங்க பாருங்க இந்த 40%, 10% 8. அப்ப 40% என்னன்னா 4 8 32. அப்ப 80 பிளஸ் 32 என்னன்னா 112. சரியா? அப்ப ரெண்டுக்குள்ள வேறுபாடு இருக்கு இல்லைங்களா? இந்த 2%. இந்த 2% தான் என்னத்துக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய்க்கு சமம். இந்த 2% தான் 1000 ரூபாய்க்கு சமம். சரியா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்குல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. த இயர்லியர் செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல். மொத வித்த விலை என்ன கேட்கிறாங்க. மொத வித்த விலை என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
முன்னாடி வித்தது 110% இருக்கும். அப்ப 110% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்க, போன சம்ல அசலை கண்டுபிடிச்சோம். இந்த சம்ல வித்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, என்ன பாருங்க, அவர் 40% லாபம் ஈட்டியிருப்பார். இந்த பொருளின் முந்தைய விற்பனை விலை என்ன? முந்தைய அப்படின்னா 2வது முறை வித்தது இல்ல, முன்னாடி 110 தானே, 110% என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப 1000 டிவைடட் பை 2 இன்டூ 110. சரிங்களா? ஏன் இப்படி போடணுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லி கொடுத்துருப்பேன். எப்ப நான் இந்த கொஸ்டின் மார்க் போட்டாலும் டயகனல் கீழே போடும், மீதி 2 மேல இன்ட்டு பண்ணிக்கணும். சரியா? இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இதை அப்படியே கேன்சல் பண்ண என்ன வரும்னா 55 வரும். அப்ப 55 இன்டூ 1000 என்ன வரும்னா 55,000. அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். என்ன ஆன்சர்? 55,000. சரியா? கிளியரா புரியுதுங்களா எப்படி இந்த 55,000 வந்துச்சுன்ட்டு? ரைட். இப்ப 125வது சம்மு இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணுங்க. 125 அவ்வளோதான். அதில் ஒரு சம் தான் இருக்கு. இன்னும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். சரிங்களா? 125 நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்படியும் டவுட்ஸ் இருக்குன்னா டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அதை டிஸ்கஷன் பண்ணலாம். சரி, அப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118வது கணக்கு. சரியா? 118வது கணக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 118வது மாடல் 126வது கணக்கு. சரியா? சரி, இந்த கணக்கு பாருங்க. இது போல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது என்ன மாதிரியான மாடல் அப்படின்னா, இதுல இந்த மாதிரி 2 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஒரு அல்டிமேட்டான ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா, பாருங்க, வாங்கினது 5 பொருட்கள், வித்தது 4 ரூபாய்க்கு. அதே வாங்கினது பாருங்க, வாங்கினது 5 பொருள், வாங்கினது 4 ரூபாய்க்கு 5 பொருள். ஓகே, வாங்கினது 4 ரூபாய்க்கு 5 பொருள், வித்தது வந்துட்டு இதே நம்பர் அப்படி பாருங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 4 பொருளை 5 ரூபாய்க்கு வித்திருக்காரு. சொல்றது புரியுதுங்களா? இது 2 நம்பரை வச்சு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க வாங்கின விலை என்ன அப்படின்னா 4 ரூபாய், வித்த விலை என்னன்னா 5 ரூபாய். ஆனா இந்த சம்ல என்னன்னா அவருக்கு 2 வகையில லாபம். எப்படி? வாங்கும் போது ஒரு பொருள் அதிகமாகவும், விற்கும் போது ஒரு பொருளை குறைவாகவும் விற்கிறாரு. 5 வாழைப்பழங்களை வாங்குறாரு, ஆனா 4 தான் விற்கிறாரு. ஆனா வாங்கினது 4 ரூபாய்க்கு, ஆனா விற்கும் போது 5 ரூபாய்க்கு. அப்ப எண்ணிக்கையில, பொருளோட எண்ணிக்கையிலையும் லாபம், பொருளோட விற்பனை விலையிலையும் லாபம். சரியா? விலையிலையும் லாபம், எண்ணிக்கையிலும் லாபம். சரியா? அப்படிங்கும்போது அவருக்கு 2 வகையான லாபம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அசல் விலை இருக்கு இல்லைங்களா, இது சிம்பிளா ஸ்கொயர் பண்ணுங்க. சரியா? ஒரு பொருளோட விலையை கண்டுபிடிக்காதீங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சீங்கன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த நம்பரா இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப 7/6 போது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்ப 5 வாழைப்பழம் வந்துட்டு 4 ரூபாய்க்கு வாங்குறாரு அப்படின்னா 4/5 போட்டீங்கன்னா ஒரு பழத்தோட விலையை நீங்க சொல்லலாம். சரியா? அதே இங்க 7/6 போடும்போது உங்களுக்கு ரவுண்டா நம்பர் வராது, பின்னத்தில் தான் வரும். சரியா? அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதுக்கு ஷார்ட்கட் என்னது? ஸ்கொயர் பண்ணிக்கணும். எப்ப அப்படின்னா, வாங்கின விலை வந்துட்டு வித்த எண்ணிக்கையா போச்சு, வாங்கின விலை வந்து வித்த எண்ணிக்கையா போச்சு, வாங்கின எண்ணிக்கை வந்து வித்த விலையா மாறிடுச்சு அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் என்னது? ஜஸ்ட் வாங்கின விலையை ஸ்கொயர் பண்ணுங்க. வாங்கின விலை 4 ரூபாயா, ஸ்கொயர் பண்ண என்னது? நன்னாங்கு 4 × 4 தான் ஸ்கொயர் பண்ணுங்கன்னு சொல்றேன். நன்னாங்கு எவ்வளவு அப்படின்னா 16. வித்த விலை எவ்வளவு? 5 ரூபாயா, அப்ப 5 × 5 எவ்வளவு அப்படின்னா 25. அப்ப வாங்கினது 16 ரூபா, வித்தது 25 ரூபா. அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? இப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வாங்கினது 16 ரூபாய்க்கு வாங்கிட்டு வித்தது 25 ரூபாய்க்கு வித்தோம்னா எவ்வளவு லாபம் வரும்? இதுல ஒரு 4, இதுல ஒரு 5, 9 ரூபா லாபம் வரும். சரியா? அப்ப 16 ரூபாய்க்கு 9 ரூபா என்ன சதவிகிதம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. சரியா? அதாவது 16 ரூபா 100%னா 9 ரூபா எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிங்க. 9 ரூபா எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிங்க. சரியா? அப்ப என்ன பண்ணும்? 16ங்கிறது 100%னா 9ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 × 100 / 16. சரியா? 9 / 16 × 100. சரிங்களா? இப்ப நம்ம இது அடிக்கலாமா? 4 வாய்ப்பில் அடிச்சோம்னா இது 4 30, 16ல 4, நாங்க 16. இது அடிச்சோம்னா 4 25 100, அப்ப 25. சரியா? அப்ப மேல என்ன வரும்? 9 × 25 என்ன வரும்? 225 / 4. 225 / 4 நமக்கு என்ன வரும்? 22 நாள்ல வகுத்தீங்கன்னா 5 முறை 5 20, மீதி 2, 6 24, மீதி 1/4. 1/4னா 0.25 அர்த்தம். 1/4னா கால், கால்னா 0.25. சரியா? அப்ப இவருக்கு கிடைச்ச லாபம் என்ன அப்படின்னா 56.25%. 56.25. புரியுதுங்களா? பார்த்தா மேம்போக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான லாபம்னு தெரியும். ஆனா இது மாதிரி 2 வகையில லாபம் இருக்கும்போது ஒட்டுமொத்த லாபம் பாருங்க 56.25 வருது. சரியா? ரைட். இப்ப அடுத்த சமயம் நீங்க அப்படியே போடலாம். அடுத்த சமயம் நீங்க ட்ரை பண்ணுங்க. வாங்கின விலையை ஸ்கொயர் பண்ணா வாங்கினதா வச்சுக்கோங்க, வித்த விலையை ஸ்கொயர் பண்ணி வித்ததா வச்சுக்கோங்க. சரியா? ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னன்னு பாருங்க. சில சமயம் லாபமா இருக்கலாம், சில சமயம் நட்டமா இருக்கலாம். வாங்கின விலை வந்துட்டு வித்த விலையோட குறைவா இருக்கு அப்படின்னா லாபம். சரியா? வாங்கின விலை வந்து வித்த விலையை விட அதிகமா இருக்கு அப்படின்னா நட்டம். சரிங்களா? ரைட். இப்ப அடுத்தது கவனிங்க. இப்ப இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் நீங்க போடலாம். இதுல பாருங்க 6 ஸ்கொயர் பண்ணா இது வந்துட்டு வாங்கினது பை இல்லையா? ஒரு விற்பனையாளர் 7 வாழைப்பழங்களை 6 ரூபாய்க்கு வாங்கி 6 வாழைப்பழங்களை 7 ரூபாய்க்கு விற்கிறார். இறுதியாக பெறப்பட்ட லாபம் என்ன அப்படிங்கிறாங்க. இறுதியாக பெறப்பட்டது என்னன்னு கேட்கிறாங்க. பாருங்க, இதுல 2 ஆப்ஷன் வந்து லாஸ்ல கொடுத்துருக்காங்க, 2 ஆப்ஷன் வந்துட்டு லாபத்துல கொடுத்துருக்காங்க.
அப்போ நீங்கள் 6 ஸ்கொயர் பண்ணணும். 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இங்கே பாருங்க 36. 7 ஸ்கொயர் பண்ண என்னன்னா 49. இப்போ இதுலேருந்து இவருக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 36. 49லேருந்து 36 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? இங்கே 3 வரும், இங்கே 1 வரும். சரியா? அப்போ அவருக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 வரும். சரியா? 49லேருந்து 36 கழிச்சா என்ன வரும் அப்படின்னா 13 வரும். அப்போ 13ங்கிறது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. சரிங்களா? என்ன வரும்? 6 36 49. அப்போ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் 43. அப்போ 36 ரூபாய்க்கு 13 என்ன சதவீதம்? அவ்வளோதான். சரியா? அப்போ நீங்கள் மேலே 1300 டிவைட் பை 36ன்னு போடுங்க. சரியா? 1300 டிவைட் பை 36 போட எதாவது கேன்சல் பண்ணலாம். 4 வாய்ப்பெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 4 வாய்ப்பெல்லாம் கேன்சல் பண்ணால் 9 முறை. சரியா? மேலேயும் அதே போல் 4 வாய்ப்பெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 13 4 வாய்ப்பெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 13 4 வாய்ப்பெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3 30 வரும். 4 12. மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. 10 4 வாய்ப்பில் கேன்சல் பண்ணால் 12 13 தானே வருது. 49 6 3 கரெக்ட் தான். அப்போ 3 1300 டிவைட் பை 36னா 4 9 30. இன்னும் நம்ம கேன்சல் பண்ணணும். திரும்ப 9ஆல் ஒரு 30 கேன்சல் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து 3 30 வருது. மீதி வந்து 1. இங்கே என்ன வருதுன்னா 2 வருது. இங்கே மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10னா 2 20னா 5 30. ஓகே, 325. நான் 325 வரவும் இங்கே எதுவும் ஆன்சர் ஆப்ஷன் இல்லையே அப்படின்னு பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் 9ஆலையும் வகுக்கணும் இல்லை. 325 டிவைட் பை 9ங்க. அப்போ என்ன வரும்னா 3 30 வரும். 32 9 3 27. மீதி என்னதுன்னா 5 வரும். 55ல் வந்துட்டு 9 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 30 இருக்குமா? 5 30 5 30 இருக்கும். 5 6 30 இருக்கும். 6 54. மீதி என்ன இருக்குன்னா 1/9 இருக்கும். அப்போ 1/9னா தோராயமாக 1 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ 36.1%. என்னன்னா லாபம். எப்படி லாபம்? வாங்கினது 36 ரூபா, வித்தது 49 ரூபானா கண்டிப்பாக அதில் 13 ரூபா லாபம் தானே. அப்போ நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும்னா இந்த சி ஆப்ஷன் ப்ராஃபிட்டாக செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். சரியா? 2 ஆப்ஷனும் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் கவனமாக போடணும். சரியா? ரைட். இப்போ எண்ணிக்கை மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 128 பாருங்க, அப்படியே தான், அதே எண்ணிக்கை தான். பாருங்க, வாங்கினது 4 பொருளை 3 ரூபாய்க்கு வாங்குறாரு, 3 பொருளை 4 ரூபாய்க்கு விற்கிறாரு. அடுத்த சம் அதே தான். 9 பொருளை 8 ரூபாய்க்கு வாங்குறாரு, 8 பொருளை 9 ரூபாய்க்கு விற்கிறாரு. அடுத்த சம் பாருங்க மாறுது. இப்படி மாறும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பொருளோட விலையை கண்டுபிடிக்கணும். மாறும்போது என்ன பண்ணணும்? ஒரு பொருளோட விலையை கண்டுபிடிக்கணும். எப்படி நான் சொல்றேன் கவனிங்க. இப்ப 132வது சமம் சொல்றேன் கவனிங்க. நடுவில் இருக்கிற சமம் நீங்க போடுங்க. சரியா? 132வது சமம் நான் போடுறேன் கவனிங்க. மீதியில நீங்க போடுங்க. இப்ப பாருங்க என்ன பண்ணணும்னா ஒரு பொருளோட விலையை கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா 8 ரூபாய்க்கு 6 பொருள் அப்படின்னா நீங்க பின்னமா வச்சுக்கலாம். 8 டிவைட் பை 6. வாங்கின விலையை மேல போடணும், வாங்கின பொருளோட எண்ணிக்கையை கீழே போடணும். சரியா? இது வந்துட்டு நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். சரியா? நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ். நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ரூபாய்க்கு 6 ஆர்டிகல்ஸ். இதை தான் நம்ம 100% வச்சுக்கணும். சரியா? அப்ப 12 ரூபாய் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கிட்டு அவர் எவ்வளவு பொருளை தான் கொடுக்குறாரு? 10 பொருளை தான் கொடுக்குறாரு. இது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். சரியா? கொஸ்டின் மார்க்குக்கு எத்தாப்புல அது கீழே போட்டுட்டு மீதி 2 மேல இன்ட்டு பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்ப என்ன வரும்? 12/10 12/10 இன்ட்டு 100 டிவைடட் பை இங்க 8/6 போடணும். அப்ப 8/6 நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 6/8ன்னு போட்டுக்கலாம். சரியா? இப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண என்ன வரும்? இந்த 10 இந்த 10ஆல எதாச்சுன்னா இது வந்துட்டு 100 தானே. இப்ப 10 30 வரும். அடுத்தது வேற என்ன பண்ணலாம்? இது 4 வாய்ப்பில் அடிக்கலாம். 4 வாய்ப்பில் அடிச்சோம்னா 3 30. இதை 4 வாய்ப்பில் அடிச்சா 2 30 வரும். இதை 2 வாய்ப்பில் அடிச்சிங்க அப்படின்னா 3 30 வரும். அப்ப 3 × 3 9. 9 × 10 எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 90 வரும். இப்ப நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வி இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. சரியா? அவருக்கு லாபம் வந்துச்சா லாஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவருக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா லாஸ் தான் வந்திருக்கும். பாருங்க, வாங்கினது வந்து 100%, வித்தது வந்து 90%. சரிங்களா? அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இது என்ன அப்படின்னா 10% லாஸ். சரியா? இப்ப இது வாங்கினது 100, வித்தது 110 இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ப்ராஃபிட் 10% சொல்லணும். இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, 10% லாஸ். தெளிவா புரியுதுங்களா? ரைட். இது மாதிரி நீங்க போடணும். எப்ப அப்படின்னா எண்ணிக்கை மாறுது அப்படின்னா. பாருங்க, போன சமக்கு இதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? பேட்டர்ன் எல்லாம் அதே தான். ஆனா நம்பர் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஈஸியா அந்த ஷார்ட்கட்லயே போட்டுடலாம். நம்பர் வேறுபடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இப்படி போடணும். சரிங்களா? இப்படி போடணும். பாருங்க, 6 பொருள் 8 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனா இங்க 6 8 கிடையாது. வேற எண்ணிக்கையில பொருள், வேற ரூபாயில அமௌண்ட். சரியா? அப்படிங்கும் போது நீங்க இந்த மாதிரி போடுங்க. சரிங்களா? ரைட். கிளியரா புரியுதுங்களா? ரைட். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 19th மாடல். சரிங்களா?
இது நீங்க வந்துட்டு இந்த 137 சம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? டவுட்ஸ் இருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 19வது மாடல். சரிங்களா? இந்த மாடல் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா கவனிங்க, ஒரு பொருள் நம்ம வாங்க போகிறோம், விலை குறைஞ்சது தெரியாது. சரியா? இப்போ நார்மலாக பெட்ரோல் அடிக்கும்போது நமக்கு அடுத்த நாள் என்ன விலைன்னு தெரியாது. நம்ம என்னைக்கும் 100 ரூபா தான் கொடுப்போம். நார்மலாக 100 ரூபா எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் அடிப்போம். சரியா? மொதல் நாள் 100 ரூபா இருக்கும்போது நமக்கு 1 லிட்டர் அடிச்சிடுவாங்க. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 5 ரூபா விலை ஏறி போச்சு. இப்போ நம்ம 100 ரூபாய்க்கு அடிச்சோம்னா என்ன பண்ணுவார் அவரு? அந்த 5 ரூபா விலை ஏறினதுக்கான அளவை குறைச்சி தான் அடிப்பார் இல்லையா? நம்ம 105 ரூபா கொடுத்தா அதே அளவு அடிப்பாரு. ஆனால் நமக்கு தான் விலை தெரியாது ஏறினது. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? 100 ரூபாய்க்கு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு? அந்த 100 பாயிண்ட்ஸ் அடிக்க மாட்டாரு, அந்த 5 ரூபாய்க்கான பாயிண்ட்ஸை குறைப்பார். சரியா? சரி. இல்லைன்னா விலை குறைஞ்சது நமக்கு தெரியாது. நம்ம நேற்று 100 ரூபாய்க்கு அடிச்சிருப்போம், இன்னைக்கு போனோம்னா அதோட விலை 90 ரூபா தான். நம்ம இன்னைக்கு 100 ரூபாய்க்கு குடிச்சு அடிச்சோம் அப்படின்னா நேற்றை விட இன்னைக்கு நமக்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? ஏன் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா இன்னைக்கு விலை குறைஞ்சு போச்சு அதனால. சரியா? இப்ப அதை வச்சுதான் இந்த சம்ல என்ன கேக்குறாங்க பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சந்தை விலையில் 25% குறைப்பு காரணமாக சீதையால் 30 ரூபாய்க்கு 1 கிலோ கூடுதல் சர்க்கரையை வாங்க முடிந்தது. சர்க்கரையின் அசல் விலையை கண்டறியவும். Due to 25% reduction in the market price, Sita is able to buy 1 kg more sugar for ₹30. Find the actual price of sugar அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா பாருங்க, எவ்வளவு விலை குறைஞ்சிருக்கு பாருங்க. 25% குறைஞ்சிருக்கு. அப்போ 30 ரூபாய்க்கு 25% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அவ்வளோதான். நான் முன்னாடியே சொன்னேன், எப்படி 25% கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஒரு நம்பரை 4ஆல் வகுத்தீங்கன்னா வரக்கூடியது 25%. அப்போ 30 ரூபாய் அப்படியே 4ஆல் வகுங்க. வகுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ரூபா 50 பைசா வரும். ஆமா தானே? 30 ரூபாய் 2ஆல் வகுத்தீங்கன்னா 5 ரூபா. திரும்ப 2ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா அதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 2ஆல் வகுத்தீங்கன்னா 2, மேலே என்ன வரும்னா 5 வரும். திருப்பி அப்படியே அடிச்சிங்கன்னா என்ன வரும்னா 7 ரூபா 50 பைசா. இல்லை டேரெக்டாக 4ஆல் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 7 ரூபா 50 பைசா வரும். அப்ப இப்ப இருக்கிற விலை என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் 7 ரூபாய் 50 பைசா. ஆனா அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா அசல் விலை. இந்த குறைக்காத்துக்கு முன்னாடி விலை இருந்திருக்கும்ல அதோட விலையை கேட்கறாங்க. சரியா? அந்த ஆக்சுவல் பிரைஸை கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணா, அந்த 7 ரூபாய் 50 பைசா எப்படி வந்துச்சு? இந்த 25% குறைச்சு தானே வந்துச்சு. அப்ப அந்த 7 ரூபாய் 50 பைசா எதுக்கு சமம் அப்படின்னா குறைஞ்ச விலை எவ்வளவு? 25 பைசா. 100% விலை இருந்தது, 25 குறைஞ்சு போச்சுன்னா எத்தனை பர்சன்ட் இருந்திருக்கும்? 75% இருந்திருக்கும். இந்த 7,000 ரூபாய் தான் 75%. அப்ப 100% என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சருங்க. அவ்வளவுதாங்க. எப்ப நான் இப்படி கொஸ்டின் மார்க் கேட்டாலும் டயகனல்ல கீழே போடுங்க, ரெண்டையும் மேலே இன்ட்டு பண்ணிக்கோங்க. சரி, அந்த ரேஷியோ மட்டும் அப்ளை பண்ணுங்க போதும். 7.5 இன்ட்டு 100 டிவைடட் பை 75. இது அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 3, 25ஆல இது அப்படியே கேன்சல் பண்ணா 4. சரியா? இப்ப என்ன வரும்? 4 இன்ட்டு 7.5 இது கூட அடிக்கலாம். இது அடிச்சா 2.5. 7.5 3 அடிச்சுன்னா 2.5. 7,000 ரூபாயை 3 பகுதியாக பிரிச்சிங்கன்னா ஒரு பகுதி 2.5. அப்ப 2.5 4 போட்டீங்கன்னா 10 ரூபாய் தான் அசல் விலை. சரியா? எப்படி போட்டோன்னு புரியுதுங்களா? இந்த விலை குறைஞ்ச விலை என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இந்த 30 ரூபாய்க்கு 25% என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் இப்ப இருக்கிற 1 கிலோ சர்க்கரையோட விலை. ஆனா நமக்கு இப்ப இருக்கிற விலையை கேட்கல, ஆரம்பத்துல என்ன விலை இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த 7,000 ரூபாய் எதுக்கு சமம் அப்படின்னா குறைஞ்ச விலை 75% சமம். எப்படி 75 வந்துச்சு? ஒரிஜினல் விலை 100% வச்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து 25 குறைச்சோம்னா 75 தானே வரும். அப்ப 7,000 ரூபாய் 75%னா 100% என்னன்னு கண்டுபிடிங்க, ஆன்சர் வந்துடும். சரியா? ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் கவனிங்க. அடுத்த கொஸ்டின் இதுவும் அதே மாதிரி தான். டியூ டு 20%. சரிங்களா? டியூ டு 25% reduction in the price of wheat. 25%ங்க. இது அதே மாதிரி தாங்க. John is able to buy 5 kg more for ₹600. What is the original price of wheat per kg அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் அதே மாதிரியே போடுங்க. இந்த 600 ரூபாய்க்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா 25% கண்டுபிடிங்க. 25% என்னன்னா 600 டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா 150 ரூபா. 150 ரூபா தான் வந்துட்டு 25%. இந்த 150 ரூபா விலை குறைஞ்சதுனால 5 கிலோ அதிகமா கிடைக்குதுன்னா 150 டிவைட் பை 5 போட்டீங்கன்னா 1 கிலோவோட விலையை சொல்லலாம். 1 கிலோ எவ்வளவு வாங்கியிருப்பார் இப்ப அப்படின்னா விலை குறைஞ்ச பிறகு அப்படின்னா 30 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். இது 30 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். இந்த 30 ரூபாய்க்கு எதுக்கு சமம் அப்படின்னா இந்த 25% குறைஞ்சி 75% சமம். சரியா? போன சம்மாரியா தான். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரிஜினல் விலையை கண்டுபிடிக்கணும்னா 100% என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? நான் எப்ப இப்படி போட்டாலும் கொஸ்டின் மார்க் டயகனல்ல கீழே போடுங்க, மீதி ரெண்டையும் மேலே போடுங்க. டயகனல்னா அந்த மூலைவிட்டத்தில் இருக்கே அந்த மதிப்பு. அப்ப என்ன வரும்? 30 இன்ட்டு 100 டிவைடட் பை 75. இது அப்படியே அடிச்சுன்னா 330. இது அப்படியே 25 அடிச்சா 430. இந்த 3ஐயும் இந்த 30 அடிச்சுன்னா 1030 வரும். அப்ப 10 இன்ட்டு 4 என்ன வரும்? 40. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா 40 rupees. சரியா? ஆப்ஷன் சி. அவ்வளவுதாங்க. இப்ப இதுல இருக்கிற கொஸ்டின் இதுல 42 வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? இது நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தள்ளுபடி, டிஸ்கவுண்ட் ஓரியன்டான சம்ஸை பார்க்க போறோம். சரிங்களா? ரைட்டுங்க.
இப்போ இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது போல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ரயில்வே எக்ஸாமுக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தள்ளுபடி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.